தமிழகத்தில் தொழில் தொடங்க ஜாபெல் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஜாபெல் நிறுவனம் என்பது எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை என்பது 2000 கோடி ரூபாய் முதலீட்டுல ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு இந்த சப்ளையர் என்ற அடிப்படையில எலக்ட்ரானிக் பொருட்களை உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையாக 2000 கோடி ரூபாய் முதலீட்டுல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில தமிழக முதலமைச்சர் முன்னிலையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுல அனைத்து முக்கிய ஆப்பிள் சப்ளையர்களுக்கும் ஏற்கனவே பாக்ஸ்கான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது. அதனுடைய வரிசையில இந்த ஜாபெல் நிறுவனமும் இணைந்திருக்கிறது. இதன் மூலமாக திருச்சியை புதிய எலக்ட்ரானிக் கிளஸ்டராக உருவாக்குவதற்குண்டான நடவடிக்கை என்பது இதன் மூலமாக உருவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் என்பது காஞ்சிபுரத்துல 666 கோடி ரூபாய் முதலீட்டுல 365 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில தமிழக முதலமைச்சர் முன்னிலையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாகி இருக்கிறது. MSME எனப்படக்கூடிய சிறு குறு தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையிலும் அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையிலும் இந்த ஸ்டார்ட் அப் புதிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கும் வகையில இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் என்ற அடிப்படையில இந்த ஆட்டோடெஸ்க் நிறுவனத்தோடு தமிழக முதலமைச்சர் முன்னிலையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று தமிழக முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாகி இருக்கிறது. இதன் மூலமாக முதலீடுகளும் அதிகரித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.